என்னம்மா இது? ஏதோ பெட்டி மாதிரி இருக்கு. இது தெய்வத்துக்கு உண்டான பேழை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்தாவோட திருவிளையாடல புரிஞ்சுக்க முடியலன்னு மனமுருகி வேண்டிக்கிட்டேல்ல, அத புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் கூடி வந்திருக்கு. துர்கா மூலமா ஒரு விளையாட்ட அந்த மாசாணி அம்மா ஆட போறா. அது என்ன விளையாட்டுன்னு எனக்கும் முழுசா தெரியாது. ஆனா அதுக்கான தொடக்க புள்ளியா இந்த பேழைய உன்கிட்ட கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு. அம்மா, நீங்க சொல்றதுலயும் செய்யறதுலயும் 1000 அர்த்தம் இருக்கும். இப்பதான் துர்கா ஃபோன் பண்ணி இதை சூசகமா சொல்லுச்சு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆமா கௌரி, உனக்கு சேர வேண்டியது உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. தாயே, உன் சாட்சியா உனக்கு சொந்தமானத கௌரி கிட்ட கொடுத்துட்டேன். கௌரி, அம்மனுக்கு உகந்த இந்த பேழைய நீ திறக்க வேண்டிய ஒரு காலம் வரும். அப்போ உனக்கான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுத்திருந்து அம்மனோட கட்டளைய நிறைவேற்றுறதுக்கு முறையா ஒரு படையல் போட்டுட்டு வா. அடுத்தடுத்து நீ என்ன செய்யணுங்கிறத அவளே உனக்கு வழி காட்டுவா. சரிங்கம்மா. இத ஒப்படைச்ச இந்த நொடியில இருந்து ஆத்தாவோட திருவிளையாடல் ஆரம்பமாயிடுச்சு.